இவனுக்கு வந்து ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் கொடுத்துருவாங்க. அதுதான் இதோட ஆக்சுவல் நேம். நம்ம ஃபுல்லாக அந்த நேம் வந்து போட மாட்டோம். நம்ம வெளியே வந்து நம்ம வந்து ரிஜிஸ்டர் கொடுத்துருவோம். அதே மாதிரி நம்ம ஃபோனுக்கு பார்த்தா நம்ம ஃபோனெல்லாம் கான்ஃபிகர் பண்ணுறப்போ ஃபோனில் ஒரு நேம் செட் பண்ணணும். ஆல்வின் அப்படின்னு ஒரு ஃபோனோட நேம் செட் பண்ணணும். ஆல்வின் மொபைல் அப்படின்னு. ஆனால் இந்த ஃபோன் ஹார்ட்வேர் டிவைஸ். ஹலோ. ஸோ இந்த ஃபோனுக்கு ஒரு நேம் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி வரும். அதான் இந்த IEMI அப்படின்னு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க. இந்த நம்பர் தான் இந்த ஃபோனோட ஆக்சுவல் பேர். நான் எப்படி அவருக்கு பேர் சொன்னேனோ சர்டிஃபிகேட்டில் 10th கிளாஸ் சர்டிஃபிகேட் என்ன பேர் இருக்கோ இல்லை பர்த் சர்டிஃபிகேட் என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி ஃபோனுக்கும் பை பர்த் ஒரு மெயின். நம்ம ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. ஃபோனுக்கு நம்பர் வரும். நம்ம அந்த ஃபோனை ஆல்வின் மொபைல் அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். ஆனால் ஃபோனுக்கு வேறு நம்பர் இருக்குது. சரி, இப்போ அந்த ஃபோன் போஸ்ட் வந்து ஓவர். இப்போ ஃபோனில் நம்ம என்ன நடக்குது? ஃபோனில் என்ன நடக்குது? ஒரு புதுசாக ஒரு ஃபோன் வாங்கினா ஃபோன் என்ன நடக்கும்? அப்புறம் ஃபோன். ஓகே, ரைட். இப்போ நம்ம வந்து ஆமாம் சிம் கார்டு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ணிட்டோம். இந்த ஃபோனுக்கு ஒரு நாளைக்கு ஐஏஎம் நம்பர்